அனைவருக்கும் வணக்கம். நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்லமங்கை ஈஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும். நம பார்வதிபதையே அரகர மகாதேவ. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரியுடைய அனந்த கோடி நமஸ்கார். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அனுகிரகத்துல நமது சேனல்ல பக்தி ஒளி பரவிண்டே இருக்கு. இந்த பக்தி ஒளி பரவுது இல்லையா, நம்ம சேனல்ல இந்த பக்தி ஒளியா மக்களுடைய மனசுல நம்மளுடைய வேத சாஸ்திரங்கள் புராணங்கள் நமக்கு வேண்டிய சந்தேகங்கள் எல்லாம் நம்ம சொல்றோம். இப்ப இந்த ஒலி ஒலிக்கிற மாதிரி, பக்தி ஒலியில ஒலிக்கிற மாதிரி இன்னொரு ஒலி இருக்கு. நம்ம மனச பிரபஞ்சத்துக்கு கொண்டு போறது என்ன தெரியுமா? மணி அடித்தல். ஏற்கனவே நம்ம மணி அடித்ததை பத்தி கோவில் எல்லாம் எப்படி அடிக்கிறா எல்லாம் சொன்னோம். ஆனால் எப்படி பிரயோகம் பண்றது, அஸ்திர பிரயோகம் ஒண்ணு இருக்கு. அர்ஜுனன் கையில பாசுராத்தை வச்சிருந்தானே தவிர அவனை பிரயோகம் பண்ண சொன்னது யாரு? இவர்கிட்ட பிரயோகம் பண்ணுன்னு சொல்றார் யாரு? கிருஷ்ண பரமாத்மா. அவன் 50 வச்சுட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம பாத்துல மணி இருக்கு, ஆனா எப்படி பிரயோகம் பண்ணணும், எப்படி உபயோகிக்கணும் என்பதை தெரியவில்லை. இங்க கிருஷ்ண பரமாத்மா பக்தி ஒலி, நீங்கள்லாம் அர்ஜுனன் அப்படி வச்சுக்கோங்க. இந்த சேனல் மூலமா நமக்கு தெரியறது என்ன அப்படின்னா, இந்த மணியை எப்படி பிரயோகப்படுத்தணும், யார் பண்ணணும்? எல்லாரும் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். முதல்ல எடுத்துக்கோங்க குழந்தைகிட்ட. குழந்தை அழுதுண்டே இருக்கும். என்ன அடிக்கிறா? முதல்ல கிளுகிழுப்பு. அந்த சத்தத்தை கேட்டோன்னு அந்த குழந்தை அழுகிய நிறுத்துது. 3 மாச குழந்தை. முதல்ல குழந்தையே மணி அந்த கிளுகிழுப்பு சத்தத்துக்கு நிறுத்தினா அழுகைய நம்ம அடிக்கிற மணிக்கு சுவாமி நிக்க மாட்டாரா? இதுதாங்க பேசிக்கு. ஒரு குழந்தை அழுதுனா நீங்க என்ன பண்றீங்க? நல்லா பாருங்க. ஒரு 3 மாச குழந்தை கிளுகிழுப்பு அடிக்கிற, முதல்ல மேல சுத்தும், கிளி கிளி கிளு கிளு கிளுன்னு அந்த சத்தம். அதுக்கு முதல்ல குழந்தையில இருந்து பகவான், அப்பையில இருந்தே நம்ம குழந்தை என்னது? தெய்வம். 7 வயசு வரைக்கும் அது தெய்வத்துக்கு சமானம். குழந்தைகள் 7 வயசு வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு பக்குவமும் வராது. பகவானுடைய சிந்தனை தான் வரும். அதை நம்ம வளர்க்கணும். இப்ப என்னன்னா 1.25 வயசு குழந்தை செல்ல வச்சுட்டு அவ யூடியூப்ல இருந்து எல்லா சேனலும் போகுது. இது லௌகிகமா கலிபுருஷன் உள்ள வந்து விளையாடுறான் சார். நீங்களும் நானும் இல்ல, கலிபுருஷன் வந்துட்டான். இந்த கலியை காப்பாத்துறதுனா ஒன்னே ஒண்ணுதான், ஆஞ்சநேயர் தான் வரணும். வேற யாராலையும் வர முடியாது. இந்த மணி சத்தம். அடுத்ததாக நம்மாத்துல மணி எப்படி அடிக்கிறோம், எங்கெங்க அடிக்கணும் சார்? காலையில எழுந்தோன்னே 1000 நீங்க வேலைக்கு வேணா போங்க சார், லட்சமா சம்பாதிங்க. உண்டானார் உறவுமுறையார் கோடான கோடி என்று சொன்னார் ஓயார். நம்ம நிறைய காசு கொண்டு வந்தாதான் நம்மள எல்லாரும் மதிப்பா. அது லௌகீகம். ஆனா நீங்க எங்க கொண்டு போகணும்? நிறைய எதை எடுத்துன்னு போகணும்? இங்க சம்பாதிச்சு கொடுங்க. உங்களுக்கு என்ன சம்பாதிச்சுட்டேன் சார்? நான் எனக்கு 1 கோடி ரூபாய் மைனஸ் சேர்த்து வச்சிருக்கேன் சார், 4 வீடு வாங்கி வச்சிருக்கேன். அதுவும் வராது. பகவானுடைய கைங்கரியங்கள் தான் உங்களுக்கு வந்து சேரும். என்ன அப்படின்னா, ஆத்துல ஒரு நிமிஷமானு தயவு செய்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிக்வெஸ்ட். எல்லாரும் ஆத்துல குழந்தைகள்ல இருந்து எல்லாரும் நம்ம நிறைய லௌகீகத்துக்கு வந்துட்டோம். பாதி டாயர் போட்டுக்கிறோம், கிஞ்ச டாயர் போட்டுன்னு போறோம், கிஞ்ச சட்டையை போட்டுன்னு போறோம், நல்லதே போடல, எல்லாம் லௌகீகமா போயிடுச்சு. ஆனால் சுவாமி மட்டும் வரலையே சார். பிள்ளையார் தும்பிக்கையோட தான் இருக்கார், ஆஞ்சநேயர் கதை வச்சுதான் இருக்கார், அம்பாள் சுருத்தை வச்சுதான் இருக்கா, சிவன் அப்படியே லிங்கமா தான் இருக்கார், பெருமாள் சைனத்துல தான் இருக்கார். அவெல்லாம் மாறவே இல்லை அவதாரத்துல இருந்து. ஆனா நம்ம மாறிட்டோம். எதுல இருந்த? பக்தியில இருந்து வெளில போயிட்டோம். கலிநாசனாய நமஹா. ஆனா கலியுகத்தை யார் காமிக்கிறார்? எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா காமிக்கிறார். களி எப்படி மாறுது பாடுறாபா அப்படின்னு மகாபாரதத்துல இருந்து காமிக்கிறார். இங்க களி மாறுறதுக்கு காரணம் நம்மளுடைய பக்தி போயிடுது. என்ன முதல்ல பக்தி அப்படின்னா, ஆத்துல பூஜை பண்ணுவா, மணி அடிப்பா. இந்த மணி அடிக்கிறத பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்குலாம் ஆத்துல நீங்க நிறைய குழந்தைகள் வளரணும் சார், குழந்தைகள் பிறக்கணும் சார். இந்த காலத்துல தயவு செய்து எல்லாருக்கும் சொல்ற பெரிய விண்ணப்பம் என்னன்னா, எல்லாரும் பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க, எல்லாருக்கும் குழந்தை பிறக்கும். நிறைய பேர் குழந்தை கல்யாணம் ஆகி இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. இந்த இளம் வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம், பக்குவமா இருக்கக்கூடிய கல்யாணம் ஆகிற குழந்தைகளுக்கெல்லாம் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்கெல்லாம் நிறைய ஐடி மேல வேலை பார்க்குறீர்கள், கம்பெனிலேயே இருக்கேள், உழைச்சுட்டே இருக்கும்.
சுவாமி நாமதயத்தை ஒரு நாள் ஒரு நிமிஷம் நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு வேலை. இன்னும் கொண்டு வந்தேன் இந்த மாசத்துல இருந்து 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சேன், இன்னும் பண்ணேன், 25,000 ரூபாய் செலவு பண்ணேன். ஆனால் கோவிலுக்கு நம்ம ஒன்றும் பண்ணல, சுவாமிக்குன்னு ஒண்ணும் பண்ணல. இந்த ஆத்துல மணி அடிக்கிறா பார்த்தீங்களா, மணி அடிக்கும் பின்னாடி குழந்தை நிற்கும். நம்ம ஆத்துல பூஜை பண்ணும்போது பாருங்க, எல்லா ராத்திரியும் ஜாயிண்டா பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குழந்தை நிற்கும். இந்த மணியை முதல்ல குழந்தை கேட்கும். அதான் பக்தி அங்கேருந்து ஆரம்பம். அது அடிக்கும், முதல்ல இப்படி அடிக்கும், அப்புறம் இப்படி அடிக்கும். இந்த மணி சத்தத்தோட போகணும். சுவாமி முதல்ல பூஜையை மணி அடிச்சுதான் ஆரம்பம். ஏன் மணி அடிச்சு ஆரம்பிக்கணும்? சுவாமி நித்திரையில இருப்பார், தியானத்துல இருப்பார். நம்ம பார்த்து சுவாமியோட தியானத்துல தான் இருப்பார். நம்ம கூப்பிட்டாதான் திறந்து பார்ப்பார் கண்ணை. பூஜை ரூமை திறந்து விளக்கேத்தி மணி அடிக்கணும் சார். அப்பதான் நம்ம ஆத்துல கோடி கோடியா செல்வம் பெருகும். என்னென்ன செல்வம்? 16 செல்வங்கள். 16 செல்வங்களும் வேணும்னா இதை தான் பண்ணணும். அதே மாதிரி ஆத்துல பூஜை பண்ணும் பொழுது, தீபாராதனை பண்ணும்போது, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும் பொழுதும் சுவாமிக்கு மணி அடிக்கணும். சார் கோவில்ல ஸ்கிரீனை போட்டுட்டு மணி அடிச்சுட்டு இருக்கா, உள்ள நைவேத்தியம் நடந்துருக்கு. சிவன் கோயில்ல, பெருமா கோயில்ல, எல்லா கோயிலையும், பெருமா கோயில்லாம் ஒரு 15 நிமிஷம் நடக்கும். எல்லா கோயிலையும் ஸ்கிரீனை போட்டானா 15 நிமிஷம். என்ன உள்ள பண்றாங்க ஐயர்லாம் அப்படின்னு வெளியில இருக்கவங்களாம் திட்டுவான். மணி சத்தம் கேட்டுன்னு இருக்கோம். பெரிய மணி அடிப்பா, உள்ள கோவில்ல சிவாச்சாரியார் பட்டாச்சாரியெல்லாம் மணி அடிச்சுட்டே இருப்பா, பூசாரி மணி அடிச்சுட்டே இருப்பா. என்னத்துக்கு மணி அடிச்சு அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா உள்ள அப்படின்னா சுவாமி சாப்பிடுறாரு. பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா அப்படின்னு சுவாமியோட பிராண 6 பிராணனுக்கு அங்கே சாப்பாடு போடுகிறார் சிவாச்சாரியார்கள். அங்க ஸ்ரத்தையா பண்ணுவாளாம். இப்படி திறந்து காமிச்சுட்டு மூடுறது கிடையாது. 10 நிமிஷம் நிக்கணும். சுவாமி சாப்பிடுவாராம். சுவாமி அது தெரியுமா? தெரியாது. ஆவிதான். அப்படி ஒரு சாப்பாடை சாப்பிடுவாராம். கோவில்ல சுவாமி சாப்பிட்டா என்ன விசேஷம்? கிராமக்ஷேமமா இருக்கும். கிராமத்துல பட்னி இருக்க மாட்டா. ஆத்துல சுவாமிக்கு நீங்க நிவேதியம் எல்லாம் என்ன? நம்ம ஆத்துல பிற்காலத்துல நம்ம சந்ததிகள் சாப்பாடு கஷ்டப்படாது. இதான் ஆத்துல நித்தியப்படி மணி அடிச்சு நிவேத்தியம். அந்த மணி அடிக்கிறதுனால சுவாமிக்கு யாருடைய சொல்லும் காதுல விழாது. அதுக்குதான் ஆத்துல மணி அடிச்சு பூஜை பண்ணும் பொழுது மாமி உள்ள திட்டிருந்தாவது அந்த மணி சத்தம் தான் கேட்கணுமே தவிர மாமியோட திட்டு நம்ம காதுல விழாது. இந்த மணியை மீறி கத்துறவாள்லாம் இருக்கா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பெரிய மணியா வாங்கி வச்சுக்கோ. ஆத்துல சின்ன மணி வேண்டாம். சின்ன மணி இருந்தா அவா கத்துறது தான் நம்ம காதுல விழுது. இந்த அப்பாவுக்கு வேற வேலை இல்லை, அம்மாவுக்கு வேற வேலை இல்லை, மணி அடிச்சு காலையில எழுப்புறா பாருன்னு குழந்தைகள் திட்டாது. நீங்க பெரிய மணி அடிச்சிடலாம், அவா எழுந்துருவா, வேற வழியே கிடையாதுன்னு. அதனால மணிக்கு ஒரு என்னன்னா பக்தி ஒலி. என்ன எழுப்புது அப்படின்னா ஓம்காரநாதம். பகவான் முருகப்பெருமானுடைய பெரிய உபதேசமே ஓம்காரநாதத்திலிருந்து வந்த ஓம் என்ற பிரணவத்தை உருவாக்கினது. பிரளயமே மணி சத்தத்துல தான் சார். இந்த மணி சத்தத்தை எங்கெங்க கேட்கணும் தெரியுமா? சிதம்பரத்துல போய் கேளுங்க. அந்த ஆகாசமணி அடிக்கிறது. ஆகாசமணினா அங்கதான் முதல்ல. எல்லா கோயிலையும் மணி, பெரிய பெரிய மணிலாம் சத்தம் கேட்கும். பெரிய மணியா வச்சு அடிப்பா. பெரிய கோபுர வாசல்ல ஒரு மணி அடிக்கும், அப்புறம் அர்த்த மண்டபத்தில் மணி அடிக்கும், அப்புறம் மகா மண்டபத்துல ஒரு மணி அடிக்கும், உள்ள கர்ப்பஸ்தானத்துல ஒரு மணி அடிக்கும். 6-7 மணி கண்டினியூவா அடிக்கும். கர்ப்பஸ்தானத்துல அடிக்கிற மணில இருந்து தொடர்ந்து அடிப்பா. ஏன் சார்? அதுக்கு மணி மங்கள ஒலி. அந்த மங்களகரமான மனசை நம்ம மனசு அப்படியே ஒட்டச்சு எரிஞ்சிடும். எல்லாத்தையும் சுவாமி அப்படியே ஐக்கியம் பண்ற. அதே மாதிரி ஆத்துல மணி அடிச்சு நைவேத்தியம் பண்ணி பண்ணலாம். யார் யார் அடிக்கலாம்னா எல்லாருமே மணி அடிக்கலாம். பொம்மநாட்டியும் மணி அடிக்கலாம், தப்பே கிடையாது. சுவாமியன்னா நம்ம வழிபடுறோம். சுவாமியை வழிபடுவது மணி அடிக்காம கூப்பிட முடியுமா? மணி அடிச்சுதான் கூப்பிடணும். தாராளமா பொம்மநாட்டியும் மணி அடிக்கலாம், குழந்தைகளும் அடிக்கலாம். ஆனால் டெய்லி மணி சத்தம் நம்ம மாத்துல கேட்கணும். சுவாமி ரூம்ல நம்ம சுவாமி அப்பதான் எழுந்து நமக்கு நல்ல வழி காப்பார். நமக்கு ஒண்ணுமே கிடையாது, உடம்பு செல்ல திடீர்னு ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னா விட நம்ம பார்த்து சுவாமிகிட்ட ஒரு விபூதி இருக்கும், குங்குமம் இருக்கும், அதை டெய்லி இட்டுக்கணும். அந்த குலதெய்வம் விபூதி அப்படி இட்டுட்டு வெளில போனேன்னு வச்சுங்க, ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள ஹார்ட் அட்டாக் இல்லை சார், சாதாரணமா ஒரு கேஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவா. இங்க பதறி போயிருப்பான் ஹார்ட் அட்டாக்குன்னு. அங்க போனா ஒண்ணுமே இல்லை. சரி, இவன் வண்டி ஓட்டினே போவான், கான்சன்ட்ரேஷன் இல்லாம குறுக்க ஒரு வண்டி வரும், அப்படி திரும்பிடுவான். அப்பா சுவாமி காப்பாத்தினாரா அப்படின்னா எந்த சுவாமி வந்தாரு உங்களுக்கு? உங்க பார்த்து குலதெய்வம் பின்னாடி வந்துட்டு இருக்குடா, அதை புரிஞ்சுக்குங்க. எல்லாரும் பூஜை பண்ணுங்க, மணி அடிச்சு பூஜை பண்ணுங்க. அது வாசல்ல டெய்லி மணி அடிச்சு குலதெய்வத்தை கூப்பிடுங்க. யாரானு ஒருத்தர் பண்ணுங்க.
5 பேரும் ஆத்துல இருந்தா 5 பேரும் பண்ணலைன்னா இன்னைக்கு வர புண்ணியத்துலதான் நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப யாரும் புண்ணியமே பண்ணல. இந்த கலியுகத்துல புண்ணியம் கம்மி, மனசுல வேற்றுமைகள் நிறைய உருவாகிறதுனால அது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கலிப்புருஷர் நீங்களும் நானும் மாறல சார். நம்ம மனுஷனாதான் பிறந்திருக்கோம். அம்மாவோட கர்ப்பஸ்தானத்துல இருந்தா இன்னைக்கு வந்துட்டு இருக்கோம். வேற எதுவும் மாறலையே. கர்ப்பஸ்தானத்துல இருந்தா வந்துட்டு இருக்கோம். கர்ப்பம் யார்கிட்ட இருக்கு? பொம்னாட்டிட்டு கர்ப்பம். கர்ப்பம் யாரு? சுவாமியோட அறை. சுவாமி எங்க இருக்கார்? கர்ப்பஸ்தானத்துல. அப்ப நம்ம எங்க இருக்கோம்? அம்மாவுடைய கர்ப்பஸ்தானம் சுவாமி இருக்கிற இடம் மாதிரி அது. அந்த இடத்துல தானே நம்ம வந்தோம். அங்க என்ன சொல்றார்? மணி அடிச்சு பூஜை பண்ண அந்த ஒலி கேட்கும். நாதவிந்து கலாதி நமோ நமோ, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமோ, ஞான பண்டித சுவாமி நமோ நமோ, வெகு கோடி. என்ன சொல்றார்? நாத விந்து கலாதி. அப்படி பாடணும். முருகன் எப்படி கூப்பிடுறா இல்லையா? சங்கீதத்துல கூப்பிடுறா. அந்த சத்தங்கள், மணி சத்தங்கள் தான் நம்ம சுவாமி நம்மள ஐக்கியம் பண்ற நம்மள. அதனால எல்லாரும் ஆத்துல பூஜை பண்ணும் பொழுது மணி சத்தத்தோட பூஜை பண்ணுங்க. டெய்லி ஆத்துல மணி ஒலிக்கணும். சார், எங்க ஆத்துல 10 மணிக்கு மாமிசம் சாப்பிடுவோம், 8 மணிக்கு சாப்பிடுவோம். எங்களுடைய பரம்பரை பழக்கம்னா நான் உங்களை அதை ஒண்ணுமே சொல்லல. காலையில 6 மணிக்கு ஆத்துல இன்னைக்கு இந்த சமையல் அப்படின்னா, நீங்க காலையில 6 மணிக்கு எழுந்து சுவாமி விளக்கேத்தி அது உள்ள வரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்து சுவாமிக்கு ஒரு மணி அடிச்சு ஒரு டம்ளர்ல பாலோ தண்ணியோ விளக்கேத்தி இல்ல ஒரு கல்கண்டான நைவேத்தியம் பண்ணிட்டு ஸ்கீனை போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க லௌகீக வாழ்க்கைக்கு போங்க. அப்ப என்ன ஆகும் தெரியுமா? சுவாமி சொல்லுவாராம், பரவாயில்ல என் குழந்தை தன்னை மறந்து தனக்கு வேண்டியது எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன நினைக்கிறான். அதனால 16 வம்சங்கள் வரைக்கும் நம்மளோட இருக்கும். எத்தனை வம்சம் சார் அப்படின்னு கேட்டார். 16 செல்வங்கள் இருந்தாலும் வம்சங்கள் வளரணும். எப்படி வளரும்னு சொன்னார். இந்த மணிசத்துக்கு எவ்வளவு பலன் பாருங்க. அதாவது ஔவையார் சொன்னார், முருகப்பெருமான் கேட்டுட்டே இருந்தாராம், எப்படிடா பிறக்கணும்னு கேட்டாராம் முருகப்பெருமான் ஔவையார்ட்ட. செவிடு இல்லாம, நொண்டி இல்லாம, காற்றுல ஓட்டை இல்லாம, எந்த ஒரு அங்கத்துல எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் பிறக்கணும்னா ஆத்துக்களை சுவாமியை பூஜை பண்ணணும் சார். இது ஒண்ணு நாங்க ஒண்ணு உங்களுக்கு விளையாட்டுக்கு சொல்ல. எத்தனை பேர் கோயிலுக்கு போறீர்கள்? எத்தனை பேர் கோயிலுக்கு போறீர்கள்? பாதி பேர் போறதே இல்லை. ஒரு மாசத்துல ஒரு நாள் போறேன். வாரத்துல ஒரு நாள் சண்டே கிடைக்குதே குழந்தைகளோட, இல்ல சாட்டர்டே சாயங்காலம். அந்த காலத்துல ஒரு பண்டிகைன்னா தீபாவளி பொங்கல் அப்படின்னா எல்லாரும் கோவிலுக்கு போவாங்க. முதல்ல என்ன பண்றா அப்படின்னா, முதல் நாள் ராத்திரியே ப்ரோக்ராம் போட்டுறா தியேட்டர்ல, இல்ல மால்ல போட்டுடுறா. அப்ப தெய்வம் போயிடுது. கலிப்புருஷன் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கார்? நிறைய உங்களுக்கு நம்ம சொகுசை கொடுத்துட்டார். இந்த பக்கம் பக்தியை மறக்க அடிச்சுட்டார். இப்ப என்ன ஆகுன்னா கலிநாசத்தை உண்டு பண்ற. அதுல இருந்து நம்ம வெளியில வரணும். இப்ப சொன்ன பார்த்தல 1.5 வயசு குழந்தை உங்க பக்கத்தாத்துக்கு வந்து செல்லுல தான் இருக்கும். நான் சொல்லல, கலியுகத்துல நடந்துட்டு இருக்கிறது. அதெல்லாம் மாறணும். ஒரு 10 நிமிஷம் வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா கோவிலுக்கு போங்க. ட்ரெடிஷனா போங்க. அததான் எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன். பாதி பேர் பேண்ட்டை போட்டுன்னு போறா. புருஷாலாம் வேஷ்டி கட்டின்னு போங்க. முன்னாட்டி குழந்தைகள்லாம் பாவாடை தாவணி போட்டு போங்க, இல்ல ஒரு புடவை கட்டின்னு போங்க. ஏன்னா பகவானை பார்க்க போடும்போது நம்மளால அடுத்தவங்களுடைய பக்தி மாறக்கூடாது. அது சாபமா போயிடும். நான் கோவிலுக்கு போலான்னு பார்த்தா அங்க பார்த்தா பாதி பேண்ட்டை கீச்சின் போட்டுன்னு வந்திருக்கான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லுவான். சுவாமியை பார்க்கும்போது நமக்கு சரீரத்தை நல்லா கொடுத்தவர், நம்மள யாருன்னே தெரியாம அம்மா கர்ப்பஸ்தானத்துல வச்சு மூடி வச்சு கொடுத்தார். ஆம்பளையா பொம்பளையான்னு கூட தெரியாம மூடி வச்சு கொடுத்தார் வெளியில பூலோகத்துக்கு. அதனால நம்ம பகவானை பார்க்க போகும்போது கர்ப்பஸ்தானத்துல அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் இந்த பூலோகத்துல நம்ம கண்ணை பார்க்க கொடுத்தாரு பார்த்தேலா, கையால நம்மள சுவாமியை பார்க்கறதுக்கு கை ரெண்டும் கொடுத்தாரு பார்த்தேலா, அந்த சுவாமிகிட்ட வேணும். எதுக்காக அதை சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மணி சத்தத்தினால பெரிய மகா பலன்கள்லாம் ஆத்துல கிடைக்கும். டெய்லி எல்லாரும் ஆத்துல மணி அடிச்சு சுவாமிக்கு ஒரு கல்கண்டான நைவேத்தியம் பண்ணி, குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். எல்லாரும் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியான எம்பெருமான சொல்லுங்க. எம்பெருமான சொல்றதுல எந்த ஒரு கெடுதலும் உங்களுக்கு வரப்போதில்லை. வாயால சொல்ல போறேன். ஒரே ஒரு வினாடி தான் சொல்லுவேன் ராமா அப்படின்னு. ஆஞ்சநேயர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், உனக்கு என்ன பிடிக்கும் கேட்டாராம்.
ஆஞ்சநேயர் சொன்னார், எந்த ருச்சி உந்தல் நாமோ, எந்த ருச்சி ராம கோஷம், அந்த ருச்சி உனக்கல்லவா ஏ ராம, அந்த ருச்சி உனக்கல்லவா. ஆஞ்சநேயரை கேட்டார் ஒருத்தர், உனக்கு என்ன பிடிக்கும் சொல்றாரு இவர், என் ராம நாமம், என் ராமனுக்கு என்ன ருசிக்குமோ அந்த ருசியே என்னுடைய ருசிடா போடான்ட்டார் அவர். அப்படின்னா ஆஞ்சநேயர் என்ன சொன்னார், என் ராம நாமம் நாக்குல என்ன சொல்றாரு அவர், வேற எதுவுமே கேட்கல அவர். என்ன கேட்டார், எந்த ருச்சி உந்தல் நாமம், எந்த ருச்சி ராம கோஷம், அந்த ருச்சி உனக்கல்லவா ஏ ராமா, அந்த ருச்சி உனக்கல்லவா. ஆஞ்சநேயர் பாடுறார் சார் ராமர்கிட்ட, என்னுடைய ராம நாமம், என் ராமனுக்கு பிடிச்சது ருசியானது ராமநாமம். அதுதான் சார் குலதெய்வத்திட்ட சொல்றேன். குலதெய்வ பேரை சொல்லுங்க. ஆஞ்சநேயர் ராமநாமத்தை சொன்னா என் ராமன் சந்தோஷப்படுவான் என்று சொன்னார். அதே போல உங்காவது குலதெய்வ பேரை ஒரு நாள் ஒரு நிமிஷம் காலையில சாயந்தரம் படுக்கும் பொழுது எத்தையும் ஞாபகம் வச்சுக்காதீங்க. சார் எனக்கு எங்காவது குலதெய்வமே தெரியல அப்படின்னா ராமானு கூப்பிடுங்க, ஆஞ்சநேயர் பக்கத்துல வந்துருவான். ராமநாமம் தான் இந்த ஜீவ மருந்து. ராமநாமம் சொல்ல சொல்ல இன்னைக்கு மருந்து, ஜீவனாடி உழைக்கின்ற ராம மருந்து. ராமநாமம் சொல்லணும். நாராயணா என்று சொல்லுங்க, சிவா என்று சொல்லுங்க, எப்படியோ நம்மாத்து சுவாமி பெயரை சொல்லுங்க. சொல்லி காலையில எழுந்துக்குங்க, ராத்திரி படுத்துக்குங்க. சுவாமி சந்தோஷப்படுவார். குலதெய்வம் யாரும் குலதெய்வ வழிபாடை நிறுத்தாதீங்க. இரண்டாவதாக, இந்த மணி அடிக்கிறதுல இந்த பலாபலன் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மணி அடிக்கிறத நிறுத்தாதீங்க. அதே மாதிரி கோவில்ல மணி சத்தம், அதே கோவில் எல்லாம் 24 மணி அடிக்க மாட்டா, புஜா காலங்களை மட்டும்தான் அடிப்பா. அதே போல நம்பாத்துலயும் எப்ப மணி அடிப்பா, பக்கத்தாத்துல கரெக்டா சொல்லுவா. மணி சத்தம் கேக்குதா, மாமா 8 மணிக்கு பூஜை பண்றார், 9 மணிக்கு ஆபீஸ் கிளம்பிடுவார். இவாத்துல பூஜை பண்றாளா, மாமா வயசான தாத்தா எழுந்துட்டார், சிவ பூஜை பண்றார் 10 மணிக்கு. பக்கத்தாத்துல நம்ம மணி சத்தத்தை கணக்கு வச்சுட்டு அவா சொல்லுவாளாம். இதெல்லாம் அந்த காலத்து ஐதரியங்கள். கிராமத்துல 35 வீடு 40 வீடு கிராமத்துல இருக்குன்னா மணி அடிப்பா. சில பேர் சாயங்காலம் பூஜை பண்ணுவா. யார் யார்? விவசாயிகள்லாம். காலையில விவசாயம் எல்லாம் என்ன பண்ணுவான்னா 5:30 மணிக்கே கிளம்பி போயிடுவா. ஒரு சாத பழையதை எடுத்துட்டு விவசாயம் பண்ண போயிடுவா. அவளுக்கு காலையில சுவாமி எல்லாம் பார்க்க முடியாது. அவ யார பாப்பா தெரியுமா? சூரிய பகவான பாப்பா. காலையில சுவாமி இன்னைக்கு மழை கிழ பெய்யாம நல்லபடியா, வெயிலும் ரொம்ப அதிகமா அடிக்காம இன்னைக்கு நாங்க நல்லபடியா இந்த வயல்ல இறங்கி வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போகணும்பா. உள்ள அந்த வயலை தொடும்பொழுது கண்ணில் ஒத்தின்னு நமஸ்காரம் பண்ணிட்டு போவோம். எதுக்கு? அது ஒரு மரியாதை, சுவாமிகிட்ட பக்தி. சாயந்தரம் அவங்க வீட்டுல அந்த மனைவியா இருக்கப்பட்டவள் வாசல்லாம் தெளிச்சு கோலம் போட்டு 3 மணிக்கு வந்துருவா. வாசல்லாம் தெளிச்சு கோலம் போட்டு சாணி தெளிச்சு கோலம் போடுவா. இப்பெல்லாம் தண்ணி கூட கிடையாது, எல்லாம் ஸ்டிக்கர் தெளிச்சு கோலம் போட்டு ஆத்துல உள்ள சுவாமி விளக்கெறியும். குடிசை வீட்டுக்குள்ள ஒரே ஒரு ஊதுபத்தி எரியும் சார் வாசனைக்கு. தெரு வழியா போவான், அவ்வாத்துல வாசனையா ஊதுபத்தி எரியும். 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பார் வாசனை அடிக்கும். அவ்வளவுதான் அவங்களுடைய சாப்பாடு. ராத்திரி வச்ச சாம்பார் காலையில வச்சுன்னு காலையில பழையதாக எடுத்துன்னு போய் சாப்பிடுவா. அவர் உழைத்த உழைப்பிலே இன்னைக்கு நம்மெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆகையினால இந்த மணி சத்தம், இந்த பூஜைகள் இதெல்லாம் ஆத்துல பண்ணுங்கோ. குலதெய்வத்தை வழிபடுங்கோ. மணி அடிச்சு டெய்லி யார் வேணா மணி அடிக்கலாம். பொம்மநாட்டிலேருந்து குழந்தைகள்லேருந்து புருஷாலேருந்து யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம குலதெய்வத்தை கூப்பிடுறோம், நம்ம பார்த்து சுவாமிக்கு பக்தியா பூஜை பண்றோம். அதனால நீங்க மெதுவா அடிச்சாலும் வருவர், வேகமா அடிச்சாலும் வருவர். ஆனா பக்கத்தாத்துல எழுந்து பாலன்னு பயப்படாதீங்க. உங்காத்து பூஜையை நீங்க பண்ணுங்க. ஏன்னா நீங்க வளரணும் இல்லையா? நீங்க நல்லா இருந்தெல்லாம் அவாலையும் காப்பாத்தலாம். அவாத்துல பூஜை பண்ணானா நம்ம ஆத்திலும் ஒரு பெரிய மகாபலன் கிடைக்கும். அதனால எல்லாரும் அபார்ட்மெண்ட்லாம் ஒரு 40 வீடு 50 வீடு இருக்கு. எல்லாரும் காலையில் 8 மணிக்கு பூஜை மணி அடிச்சான்னு வச்சுங்க, அந்த அபார்ட்மெண்ட்டே கோயிலா போயிடும். அப்படி ஒரு விசேஷம் பூஜைக்கு. அதனால எல்லாரும் காலையில எழுந்து எம்பெருமான் அவாவா குலதெய்வத்துக்கு மணி அடிச்சு பூஜை பண்ணி, இந்த மணி ஒலி நாத ஒலி நந்திகேஸ்வரர் எங்க வைக்கணும் அப்படின்னு அடுத்த ஒரு பூஜை. நேர அறையில சுவாமி ரூம்ல பெருமாளை வழிபடுவா, சங்கு சக்கரத்தோட இருப்பா. 2வது சிவனை வழிபடுவா, நந்தி வச்சுட்டு இருப்பா. நந்தி சுவாமியை பார்த்து இருக்கணும், சங்கு சக்கரம் சுவாமியை பார்த்து வச்சு மணியை வச்சிடணும். இதுதான் இந்த மணியோடைய தாத்பரியம். எல்லாரும் பூஜை பண்ணி குலதெய்வத்தை அனுகிரகம் பெற்று மணி அடிச்சு பூஜை பண்ணுங்க. ரம பார்வதி பதையே அரகர மகாதேவா.